பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாம் யாவரும் எழுந்து ஆண்டவரை ஆராதனை செய்வோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு ஆண்டவரே, சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் நிறைந்த இந்த ஓய்வு நாளின் கால ஆராதனையில் எங்கள் ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்ததற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த கால ஆராதனையில் கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நீர் தந்த வாய்ப்புக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீதாமே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் அநேகர் ஆலயத்தில் கடந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்பா. ஒவ்வொருவரையும் நீதாமே கூடிய சீக்கிரம் கூட்டி சேர்க்க வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு இந்த ஆராதனை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையில் ஒவ்வொரு பகுதியிலும் நீதாமே கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையில் நாம் பாட இருக்கின்ற பாடல்கள், வாசிக்க இருக்கின்ற உங்களுடைய வசனங்கள், கேட்க இருக்கின்ற உங்களுடைய சத்திய வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் நீதாமே கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் இந்த ஓய்வு நாளில் உலகில் அநேக இடங்களில் ஆராதனைகள் நடைபெறுகிறது அப்பா. ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு மக்களுடனும் நீதாமே கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் நீதாமை கூட இருந்து வழி நடத்த வேண்டும். ஆமென். முழு மனதோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுகிரகங்களை கொடுத்து நம்மை கிருபையாய் பலப்படுத்தி இந்த ஆலய ஆராதனையிலே பங்கு பெற நம்மை தகுதிப்படுத்தியபடியினாலே முழு மனதோடு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த ஒரு வார காலம் நம்மை சுகபத்திரத்தோடு பாதுகாத்தார். நம்முடைய தேவைகளை சந்தித்து அனுகிரகத்தோடு ஆண்டவர் வழிநடத்தினார். நல்ல உடைமைகளை, நல்ல இருப்பிடத்தை, நம்முடைய பிரயாணங்களை ஆண்டவர் பாதுகாத்தபடியினாலே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என்னுடைய குடும்பத்தின் தேவைகளை ஆண்டவர் கிருபையாய் பலப்படுத்தினபடியினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தகப்பனே, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த கிருபை, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த பாக்கியம் இந்த நாளிலே முழு மனதோடு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நான் தகுதிப்பட்டிருக்கிறேன். தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கத்தக்கதாக
என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக என்னுடைய பாவங்கள் காணப்படுமேயானால் ஒரு விசையாய் ஆண்டவர் மன்னியும். ஒருவேளை என்னுடைய பேச்சினாலோ, ஒருவேளை என்னுடைய பார்வையினாலோ, ஒருவேளை என்னுடைய வார்த்தை மற்றவர்களுக்கு வேதனை கொடுத்திருந்தாலோ ஆண்டவர் ஒரு விசையாய் மன்னியும். வேதம் சொல்லுகிறது, எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் மூடப்பட்டது அவன் பாக்கியவான் என்று. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்காக உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட தருணம் ஆண்டவரே, சிந்துக ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரியும். எங்களுடைய பாவ சிந்தைகள், பாவ உணர்வுகளிலிருந்து விடுதலை தந்த தேவனை துதிக்க ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறபடியினால் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, உமக்கு விரோதமாக நாங்கள் குற்றம் செய்தோம். உம்முடைய குமாரன் என்று சொல்லுவதற்கு நான் தகுதியற்றவன். உம்மை விட்டு நான் தூரமாக சென்றேன். ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு நான் தூரமாக சென்றேன். என்னை மன்னியும் என்று மண்டையில் கடந்து வருகிற பொழுது ஆண்டவர் அவரை நேசிக்கிறவராக, தேற்றுகிறவராக காணப்படுகிறேன். தகப்பனே, கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீதிமானுக்கு வர துன்பம் அநேகமாயிருக்கும். நீ நிலையாக இருக்கிற பொழுது அவை எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர்களுக்கு விடுதலை தருவான். ராணிக்கு மேலாக நீர் சோதிக்க மாட்டீர் என்று சொன்ன வார்த்தை ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களை ஆண்டவர் மாற்றி தேவ சமூகத்திலே நின்று என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்திலே முழு மனதோடு ஒப்புரவாகி நான் கடந்து வந்த பொழுது நீ சொன்ன வார்த்தையானது, உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. அருமையான சபையே, தேவ சமூகத்திலே நாம் முழங்கால் படிக்கிட்டு முழு மனதோடு நாம் செய்த பாவங்களை மௌனமாக தேவ சமூகத்திலே நாம் சமர்ப்பிக்கிற பொழுது ஆண்டவர் அவர் கல்வாரி சிலுவையில் அறைந்த இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை சுத்திகரிப்பார். சபையோர் எல்லாரும் முழங்காலில் நின்று சொல்ல வேண்டிய பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் சேர்ந்து சத்தமாக சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வலிமை அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கு மிகவும் இணைய நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும்.
பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இந்த தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றேக்கும் உடைமைகளை. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் திருமுறை பகுதி 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடிய. ஆவிர்மாவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் விசுவாசிகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் திருமுறை பகுதி வாசித்து முடிந்த தேவைக்கு மேம்படும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி மத்தேயு 19ஆம் அதிகாரம் 14 முதல் 22 முடிய. சுவிசேஷ வேத பகுதி வாசிக்கும் பொழுது சபையாக எழுந்தும்படி தாழ்மையாக கேட்கிறோம். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, முக்தி ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும். தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவர் உண்டு. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். நாம் இந்தவாறு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் ஜெப சிந்தையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நன்மைகளை தருகிறவராக நாம் நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற பொழுது அவர் நம்மை தேற்றுகிறவராக. இந்த நாள் நான் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய நாள். இந்த நேரத்தில் நான் ஆண்டவரை மேன்மைப்படுத்த தேவன் என்னை தகுதிப்படுத்தியபடியினாலே ஆண்டவரை துதிக்கக்கூடிய கிருபைகளை கொடுத்தபடியினாலே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற அந்த தேவைகள் சந்திக்கப்படுகிறதுனாலே ஆண்டவர் என்னை சுகபத்திரத்தோடு பாதுகாத்து முழு இருதயத்தோடு ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு பாத்திரமாக என்னை மாற்றியதாலே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். தகப்பனே, எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பாதங்கள் கடந்து வந்த பொழுதும், எத்தனையோ தடைகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்த தருணங்களிலும் நான் ஆண்டவரை மேன்மைப்படுத்த தவறியதில்லை. எத்தனையோ கஷ்டங்கள் வந்த பொழுதும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க நான் தவறியதில்லை. விசுவாசம் உள்ளவர்களாக இருந்த பொழுது எனக்கு விரோதமாக எழுதி எல்லா தடைகளை என் ஆண்டவர் மாற்றினார். எனக்கு விரோதமாக வந்த எல்லா நோய்களையும் தேவன் மாற்றினார். என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா வாரங்களையும் தேவன் மாற்றினார். நாம் ஆண்டவருக்கு முழு மனதோடு நன்றி செலுத்துகிற பொழுது, முழு மனதோடு ஆண்டவரை ஆராதனை செய்கிற பொழுது, முழு மனதோடு நம்மை ஒப்புக் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். தானியேல் 3 வேளை ஜெபித்தான். அவனுக்கு ஏற்பட்ட எல்லா தடைகளை அவன் மறந்து
தேவ சமூகத்திலே நான் எதை செய்ய வேண்டும்? அந்த நேரத்தில் எனக்கு வருகிற தடைகளை நினைத்து அழுது கொண்டிருப்பதல்ல. அந்த நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து எல்லா தடைகளிலிருந்து எனக்கு விடுதலை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்த என்னை தகுதிப்படுத்தின தேவாதி தேவனை துதிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். 3 வேளை ஜெபிப்பது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சமூகத்திலே வைராக்கியத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே பற்றி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் நமக்கு கொடுக்கிற வெளிச்சம், அவர் நமக்கு கொடுக்கிற கிருபை, அவர் நம்முடைய வாழ்க்கையில் தருகிற பலன், அவர் நம்முடைய வாழ்க்கையில் தருகிற நம்பிக்கை ஆண்டவர் உயர்த்துவார். அருமையான சபையை நாம் ஆண்டவரை அதிகமாக தேட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவன் கொடுத்த நேரத்திலே நான் ஆராதனை செய்வேன். தேவன் கொடுத்த கிருபையை நான் மகிமைப்படுத்துவேன். தேவன் எனக்கு கொடுத்த ஆரோக்கியத்தை நான் ஆண்டவருக்காக நான் பலப்படுத்தும்படியாக, ஆண்டவருக்கு முன்பாக வந்து நன்றி செலுத்தும்படியாக ஆவியானவர் தகுதிப்படுத்தும். அருமையான சபையை, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகளிலே வேதனைகள் வந்து, பாரங்கள் வந்து, நோய்கள் வந்து, நாம் சோதனையோடு கண்ணீரோடு ஏன் என்று கேள்வி கேட்கின்ற அந்த தருணத்திலும், என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று அழுத அந்த நேரத்திலும் என் ஆண்டவர் உங்களை கைவிடவில்லை. என் ஆண்டவர் உங்களை தேற்றி இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை முழுவதையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற பொழுது, நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நீ கேட்கிற பொழுது, உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தருவார். உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதலை தருவார். நீ ஆண்டவரை துதிக்கிற பொழுது உன்னுடைய பிள்ளை ஆண்டவரை துதிக்கும். நீ ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிற பொழுது உன்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரை மேன்மைப்படுத்தும். முழு மனதோடு ஒப்புரவாகி ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஒருவேளை நான் பாவம் செய்திருக்கலாம், தவறு செய்திருக்கலாம், ஆண்டவர் என்னை முழு மனதோடு மன்னியும். தேவன் கொடுக்கிற மன்னிப்பு பெரியது. ஆண்டவரே, நான் பொறுமையோடு தாழ்மையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புரவாகி நான் மற்றவரிடத்திலே பழகுகிற பொழுது, பேசுகிற பொழுது, ஆண்டவருக்கு சித்தமுள்ள வார்த்தைகளை பேச ஆண்டவர் தகுதிப்படுத்தும். தகப்பனே, உம்மை மேன்மைப்படுத்துகிற பொழுது, தகப்பனே உம்மை துதிக்கிற பொழுது, ஆண்டவரே இடத்தில் துதியின் சத்தம் கேட்கிற பொழுது, எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசுகிறவராக, என்னுடைய இல்லத்தில் ஆண்டவர் வெளிச்சத்தை தருகிறவராக, என்னுடைய தேசத்தில் சமாதானத்தை ஊற்றுகிறவராக என் ஆண்டவர் காணப்படுகிறபடியினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனை நோக்கி பார்ப்போமா? நீரின்றி வாழ்வேது இறைவா என்ற பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உன் இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி
உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவரே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவரே. கல்லுக்குள் தேரையை வைத்தவரே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவரே. உமையின்றி அணுவேதும் அசையாதையா, உமையின்றி அணுவேதும் அசையாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தபடியாக, ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக, உம்மை மேன்மைப்படுத்தும்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி 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 என்று எல்லாரும் ஆண்டவரை துதியின் சத்தம் கேட்கத்தக்கதாக எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்தபடியாக. என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுகிரகத்தை கட்டளையிட்டார், என்னுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை தந்தார் என்று சொல்லி எல்லாரும் நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கின்ற தருணத்திலே ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும்படியாக, நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாக எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. மகிமையும் மாட்சிமையும் நிறைந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கல்வாரி சிலுவையில் நம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவினீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய போக்கை மரத்தை பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா நோய்களுக்கு விடுதலை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல கிருபைகளை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அனுகிரகங்களை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆரோக்கியத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் ஆண்டவர் அனுகிரகத்தோடு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஒவ்வொருடைய பலவீனத்தை மாற்றியதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய குடும்பத்தை கட்டி எழுப்பியதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுத்து வருமானங்களை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்தித்ததற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை கேடகமாக அரணாக பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை வல்லமையாக பலப்படுத்தியதற்காக ஸ்தோத்திரம். எந்த ஒரு கேடுபாடுமின்றி பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தும்படியாக, ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக, ஆண்டவரே உம்மை மேன்மைப்படுத்தும்படியாக இந்த இடத்தில் எங்களை அழைத்து வந்ததற்காக நன்றி. எல்லாரும் தங்களுடைய வாய்களை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புரவாகி ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக, ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்த எல்லா கிருபைகளுக்காக, என்னுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா சுகத்திற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி 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 என்று ஆண்டவரே என்னுடைய பிள்ளைக்கு நல்ல படிப்பை கொடுத்தீரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்தீரே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அனுகிரகத்தோடு வழிநடத்தினீரே, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல கிருபைகளை கொடுத்தீரே, நல்ல சந்தான வாக்கியங்களை தந்தீரே. ஆண்டவரை துதிக்கத்தக்கதான கிருபைகளை ஆண்டவர் தள்ளிகளபடியினால் உமக்கு நன்றி. ஒரு பொழுதும் ஒருவரை கெட்டு போகாதவாறு ஆண்டவருடைய சமூகத்தில் நன்மைகளை பெற்று நல்ல தொழில்கள் செய்து ஆண்டவரை உம்மை துதிக்கின்ற ஒரு பாத்திரங்களாக என் ஆண்டவர் மாற்றுகிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இந்த நாளிலே இந்த இடத்திலே எங்களை அழைத்து வந்து ஆண்டவர் கொடுத்த முத்திரை போதிரமாக எங்களை உயர்த்தும்படியாக ஆண்டவர் தகுதிப்படுத்தினபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கஷ்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்தது. தடைகளை உடைக்கிறதனை ஒருவரே, ஆலோசனைகளை, அற்புதங்களை
நம்பிக்கைகளை எங்களுக்கு தந்தி. இந்த பூமியில் வாழ்ந்த காலங்களில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத் தந்தீர். உயிருள்ள வார்த்தைகளாக இந்த நாளிலே எங்கள் முன்பாக வெளிச்சத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். எத்தனையோ போராட்டங்கள் வந்த பொழுது நாங்கள் அந்த வார்த்தையை நிமித்தமாக இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். நோய்களினால் ஏற்பட்ட வேதனைகள், இழப்புகளால் ஏற்பட்ட வேதனைகள், குடும்பத்திலே காணப்படுகிற வேதனைகள், பொருளாதாரம் இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற வேதனைகள், கணவனால் ஏற்படுகிற வேதனை, மனைவியால் ஏற்படுகிற வேதனை, பிள்ளைகளால் ஏற்படுகிற வேதனைகள், ஆண்டவர் அவற்றிலிருந்து எங்களை தேற்றி இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று நாங்கள் ஒப்புரமாகி எந்த தவறுகளும் செய்து கொள்ளாமல் ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்த நின்று கொண்டிருக்கிறோம். தேவன் தகுதிப்படுத்தும் தகப்பனே, இந்த சபையை தேவ கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். விசுவாசத்தோடு இந்த இடத்தில் ஜெபிக்கிற ஜெபங்கள் அவருடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. ஆண்டவரை சபை பாகுபாடு உதவி செய்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், இந்த சத்தத்தை ஏற்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மைகளை கொடுப்பார். ஒவ்வொரு குடும்பத்தை கட்டி எழுப்ப ஜெபத்திலே வளர ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவன் கைவிடாதவர், தேவன் கிருபையாய் வழி நடத்துகிறவர், அனுகிரகங்களை தருகிறவர், ஆலோசனைகளை தருகிறவர். அந்த வார்த்தைகளை பற்றிக் கொள்ள கிருபைத்தார். வாலிப பிள்ளைகளுக்காக நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க, நல்ல கிருபைகளை கொடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து நன்மைகளை பெற்றுக் கொள்ள கிருபைத்தார். படித்த படிப்புகளுக்கு நல்ல அரசு பணிகளை ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்றது போல் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தொழில் தொடங்குவதற்கு ஆயத்தமாக முயற்சி எடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஞானத்தோடு தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவர் உதவி செய்யும். தேவனே, கடன் பாரத்தோடு கவலைகளோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே முழு மனதோடு ஆண்டவரே என்னுடைய வேதனையை மாற்றும், என்னுடைய கடன் பாரங்கள் மாறும்படியாக இந்த ஆண்டவரிடத்திலே கெஞ்சுகிற பொழுது நீ விசுவாச வாழ்க்கையிலே கனி தருகின்ற ஒரு வரமாக நிற்கிற பொழுது, நீ ஜெப வாழ்க்கையிலே உன்னுடைய இல்லத்தில் காணப்படுகிற பொழுது ஆண்டவர் உன்னை உயர்த்துவான், உன்னுடைய பாதைகளை மாற்றுவான். நீ ஆண்டவருக்கு உண்மை உள்ள மகளாக மகனாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெப வார்த்தையோடு ஜெபிக்கிற பொழுது எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு கொடுப்பார். குடும்ப வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை தருவார். புத்திர சுமைகாலத்தை காத்திருந்து ஜெபிக்கிறவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் நன்மைகளை கொடுத்து நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற தருணம் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விடுதலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக கர்ப்பத்தின் கனிகளை ஆண்டவர் ஆசீர்வதியும் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, பலவீனப்பட்டு காணப்படுகிற ஒவ்வொருவருக்காக சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆவியானவருடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொள்கிறோம். மருத்துவமனையில் காணப்படுகிறவர்களுக்காக அருமையான பென்சியம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுப்பீராக. ஆண்டவர் மருத்துவர்கள் தயவு கிடைத்த நல்ல மருந்துகள் மூலமாக உடம்பில் இருக்கிற பலவீனம் மாறி தேவனை மேன்மைப்படுத்த கிருபையார். பரிசுத்த பிதாவே, இந்த நாளில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நல்ல விடுதலைகளை தருவி. ஆவியானவரை கூலி வேலை செய்கிற பிள்ளைகள், கொத்தனார் வேலை செய்கிற பிள்ளைகள், அரசு துறைகளில் பணியாற்றுகிறவர்கள், ராணுவத்திலே காவல்துறைகளை முற்றிலும் தொழிற்சாலைக்கு செல்லுகிறவர்கள், மருத்துவ துறைகளிலே ஆண்டவரே ஆசிரியர்களாக ஒவ்வொரு பணிகள் செய்கிற பொழுதும் ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கட்டும். ஒவ்வொருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவர் உதவி செய்கிறார்கள். கட்டுமான பணிகளுக்காக ஜெபிக்கிறோம்.
ஆண்டவருடைய கிருபை கரத்தோட இருக்கட்டும். எல்லா தேவைகளை சந்தி ஆவியானவரே. இன்றைய தினத்தில் நடைபெறுகின்ற எல்லா போட்டிகளுக்கான தேர்வுகள் அனைத்து பிள்ளைகளும் அதில் கலந்து கொண்டு பெரியவர்களும் எல்லா சங்கத்தினரும் உற்சாகத்தோடு தேவ சமூகத்திலே கடந்து வந்து அந்த போட்டிகளை கலந்து கொள்ள கிருபைதான் ஆண்டவருடைய அனுகிரகம் கூட இருந்து வழிநடத்தும். தகப்பனே, இந்த நேரத்தில் கூட திருச்சபை தேவைகளுக்காக ஆண்டவரை ஜெனரேட்டர் வாங்க வேண்டும், கீபோர்டு வாங்க வேண்டும், கொடுத்திருக்கிற உதவிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த நோக்கத்தோடு நீங்கள் உதவி செய்தீர்களோ அந்த நோக்கம் நிறைவேற ஆண்டவர் தகுதிப்படுத்தும். ஆவியானவருடைய வல்லமையான கரத்தோடு இருக்கட்டும். ஆண்டவரே, யூடியூப் நிமித்தமாக நம்முடைய பிள்ளைகள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஆராதனையிலும் ஆண்டவருடைய கிருபை அவர்களை ஆட்கொள்ளட்டும். விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பொழுது தூர இடங்களில் வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்திலே வளரத்தக்கதாக அவர்கள் செய்கிற வேலையில் உடைய கிருபை கூட இருக்க ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை எக்ஸாமுக்காக காத்திருந்து ஜெபித்து வருகிறார்கள். படிக்கின்ற தருணத்தில் நல்ல பாலங்களை கொடு. ஆவியானவருடைய கிருபை கூட இருக்கட்டும். திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் இந்த சபையை சுற்றிலும் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆவியானவர் பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த யூடியூபை ஆண்டவரை போடுகிற மகனுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். நல்ல தாளத்துகளை கிருபைகளை கொடுக்கும். ஆவியானவரை ஆராதனை நடத்தின ஒவ்வொரு சகோதரர்களுக்காக ஆண்டவரை அவருடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கொடுங்க. அவர்கள் விசுவாசத்திலே ஜெபத்திலே உறுதியாக இன்னும் ஆலயத்திலே எடுத்து பிரகாசிக்க அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எந்த ஒரு கேடுபாடும் இந்த தனிமையாக வாழ்கிற தருணங்களிலும் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக ஆவியானவர் தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, இசையை வாசிக்கிற மகனுக்காக இந்த தினத்திலே சத்தியத்தை போதிக்கிற பொழுது ஆண்டவருடைய கிருபையுடைய மகனோடு கூட இருக்கட்டும். என்ன பேச வேண்டும் என்று தீர்மானித்தீரோ அந்த வார்த்தையை எங்களுக்கு தருவீராக. ஆவியானவரே, உங்களுடைய கிருபையின் கரம் கொண்டு இருக்கட்டும். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சபையின் அனைத்து குடும்பங்களையும் ஆண்டவர் பலப்படுத்துகிறவர்களாக சோதிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொள்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே. அமர்ந்தவாறே தலைகளை பணிந்து ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக தந்தையே, இந்த அருமையான நாளுக்கு பரிசுத்த நாளுக்கு பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதுக்காக நன்றி அப்பா. அப்பா, இப்பொழுதும் நாங்கள் உண்மை இத்தனை நேரமாக துதித்து உங்களுடைய வேறு வசனங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்து உம்மிடம் ஜெபங்களை மன்றாட்டுகளை ஏற்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்களோடு இதுவரை கூட இருந்ததற்காக நன்றி அப்பா. பிசாசுடைய எந்த விதமான கிரியைகளும் எங்களை தொந்தரவு செய்யாமல் இதுவரை கர்த்தர் உங்களுடைய பரிசுத்த வழியை நடத்தி கொண்டு வருவதற்காக நன்றி அப்பா. ஏசப்பா, இப்பொழுதும் உங்களுடைய சத்தியத்தை கேட்பதற்காக இங்கு கூடி வந்திருக்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்களோடு பேசுங்க அப்பா. அடியே ஒன்றுக்கும் உதவாதவன், கர்த்தரோ என்னை தெரிந்தெடுத்து இருக்கிறீரப்பா. கர்த்தர் உங்களுடைய சத்தியத்தை என் வழியாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுங்க அப்பா. உங்களுடைய பிரசன்னம் மாத்திரம் இங்கு தங்கி இருக்கட்டும் அப்பா. என்னுடைய சுய பெருமைக்காகவோ சுய வார்த்தைகளோ வெளியில் வராமல் கர்த்தர் என்னுடைய நாவை அடக்கிக் கொள்ளும் அப்பா. கர்த்தருடைய பரிசுத்தம் மாத்திரம் இங்கு விளங்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமென். இந்த அருமையான நாள் காலை பொழுதில் வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துக்களை ஏறெடுக்கிறேன். இந்த வாய்ப்பினை அளித்த எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவுக்கு முதற்கண் வணக்கங்களும் முதற்கண் நன்றிகளும் சபை போதகர் மற்றும் சபை குழு உறுப்பினர்கள், வாலிப சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த நாள் செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கவும். ஏசாயா 20:62. ஏசாயா 60:2. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பூமியை சுற்றிலும் இருள் மூடும், பூமியில் உள்ள ஜனங்கள் அனைவரையும் காரிருள் மூடும்,
ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இருள் என்பது என்ன? பிசாசுடைய ஆதிக்கங்கள் அதிகமாக நிறைந்திருக்கும் தருணம் தான் இருள் என்று காணப்படுகிறது. இரவு நேரங்கள் தான் பில்லி சூரியங்களும் மந்திரவாத கட்டுகளும் செய்யப்படும் நேரம். அதுவும் பௌர்ணமி இரவில் தான் இது அதிகமாக காணப்படுகிறது. இந்த இருளானது, அதாவது பிசாசின் ஆதிக்கங்களும் அந்தகார லோகாதிபதியுடைய அனைத்து கிரியைகளும் இந்த பூமியை மூடும். காரிருள் ஜனங்களை மூடும். எந்த ஜனம் என்று குறிப்பிடப்படவில்லை. அப்படி என்றால் கர்த்தருடைய ஜனத்தை மாத்திரமல்ல, பூமியில் உள்ள அனைத்து ஜனங்களையும் பிசாசுடைய கிரியைகள் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். யார் அந்த நீ? உன்மேல் கர்த்தருடைய மகிமை காணப்படும். கர்த்தருடைய மகிமை என்றால் என்ன? கர்த்தருடைய பிரசன்னம். கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுதுதான் அவருடைய மகிமை நம்மே காணப்படும். அப்பொழுதுதான் நாம் செய்யும் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். இதற்கு ஒப்பான ஒரு சம்பவத்தை நாம் திருமறை பார்ப்போம். யாத்ராகமம் 10:22. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். யாத்ராகமம் 10:22. மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. எகிப்து தேசம் முழுவதும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. ஏசாயா தீர்க்கதரிசியில் கூறப்படுகிறது, இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களையும் மூடும். இவை இங்கு பார்க்கும் பொழுது எகிப்து தேசம், அதாவது அந்த பூமியை சுற்றிலும் இருள் மூடிச்சு. அப்பொழுது அங்கிருக்கும் அனைத்து மக்கள், அதாவது எகிப்தியர் மாத்திரமல்ல, அங்கு அடிமைப்பட்டிருக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் இருள் மூடிச்சு. அதுக்கு அடுத்த வசனம் 2வது பகுதியை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் போவதில் அவர்கள் வாசஸ்தலங்களில் வெளிச்சம் இருந்தது. கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேல் உதித்ததால் அவர்களிடத்தில் மாத்திரம் வெளிச்சம் இருந்தது. ஆனால் கர்த்தருடைய மகிமை யார் மேல் உதிக்கவில்லை? எகிப்தியர் மேல். இஸ்ரவேல் மக்கள் மீது கர்த்தருடைய மகிமை இருந்ததால் அவர்களுடைய வாசஸ்தலங்களில் மாத்திரம் வெளிச்சம் இருந்தது. இஸ்ரவேல் யார்? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இஸ்ரவேலை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் கர்த்தருடைய ஜனம், அவரை ஆராதிக்கிற ஜனம். எனவேதான் அவர்கள் கர்த்தருடைய ஜனம் என்று அழைக்கப்படுகிறார்கள். இதே போன்று இந்த வாசிக்க கேட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11 திருப்பிக் கொள்வோமா? சங்கீதம் 29:15 யாராவது வாசிக்கலாம்? கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் யாருக்கு சமாதானம் கொடுக்கிறார்? யாருக்கு பலன் கொடுக்கிறார்? தன்னுடைய ஜனத்திற்கு மாத்திரம் தான். உலகத்தில் அனைவருக்கும் அல்ல, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அவர்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் பலனை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். அவருடைய மகிமை அவர்கள் மீது மட்டும்தான் தங்குகிறது. அப்படி என்றால் யார் அந்த ஜனம்? கர்த்தர் எதன் அடிப்படையில் இவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார்? யாருக்கும் 2 கண்கள் இருக்கிறது, 2 கைகள், 2 கால்கள், எல்லாருமே சரீர பிரகாரமாக ஒரே போலதான் இருக்கிறோம். அப்படி இருந்தும் எதன் அடிப்படையில் கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார்? எதன் அடிப்படையில் கர்த்தர் அந்த உலகத்து ஜனங்களை தவிர ஏதோ ஒரு கூட்ட ஜனத்தை மாத்திரம் தன்னுடைய ஜனம் என்று கூறுகிறார்? எடுத்தவர்கள் வாசிங்கள். உபாகமம் 7:7. உபாகமம் 7வது அதிகாரம் 7வது வசனம். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். மன்னிக்கவும், அதனுடைய முன்பு 6வது வசனத்தை வாசியுங்கள். 7:6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். நீ யாருடைய ஜனம்? கர்த்தருடைய ஜனம். எப்பேற்பட்ட ஜனம்? பரிசுத்த ஜனம். கர்த்தர் சரீர பிரகாரமாக
பார்க்கவில்லை. சரீர பிரகாரமாக பார்த்தால் எல்லோரும் ஒரே போல் தான் இருக்கிறீர்கள். 2 கைகள், 2 கால்கள், 2 கண்கள் என எல்லாம் ஒன்று போல் தான் இருக்கிறது. அவர் சரீரத்தை பார்க்கிற தேவன் அல்ல, உன்னுடைய ஆவியை பார்க்கிறார். கர்த்தர் ஆவியை பார்த்து கொள்கிறார். அதில் எது பரிசுத்தமாக இருக்கிறதோ அதை மாத்திரம் தான் கர்த்தர் தனக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். ஆவி பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொள்வார். இல்லை என்றால் நாம் கர்த்தருடைய ஜனம் அல்ல. இதே போல லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பார்ப்போமா? லேவியராகமம் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நாம் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். மற்ற ஜனங்களை போலவர்கள் அல்ல, நாம் மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். யார்? பரிசுத்த ஜனம். உபாகமத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் தமக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதுதான் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் லேவியராகமத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது, உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். உலகத்தார்களாக நாம் அல்ல. கர்த்தர் தான் சொல்லியிருக்கிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்லாதவர்களாய் இருக்கிறீர்கள். நாம் உலக பிரகாரமாக இல்லாமல் கர்த்தருடைய ஜனமாக அவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். எப்படி இந்த பரிசுத்தம் நமக்கு கிடைக்கும்? ஏன் கர்த்தர் பரிசுத்த ஜனத்தை மாத்திரம் தெரிந்தெடுத்திருக்கிறார்? கர்த்தரை நாம் துதிக்கிறோம், நாம் ஆராதிக்கிறோம். ஆனால் கர்த்தர் ஏன் இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தையை கூறுகிறார்? கர்த்தருக்கு ஏன் அவருடைய பரிசுத்த ஜனம் மாத்திரம் தேவைப்படுகிறது? எபேசியருடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பார்க்கும் பொழுது, எபேசியர் 12:14. எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுகள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. கர்த்தரை தரிசிக்க வேண்டும் என்றால் என்ன தேவைப்படுகிறது? பணமோ, செல்வமோ, துதியோ, ஆராதனையோ அல்ல. உள்ளத்தில் பரிசுத்தம் வேண்டும். உள்ளத்தில் இருக்கிற பாவ கரைகள் நீங்கி நாம் பரிசுத்தமாக மாற வேண்டும். பரிசுத்தமான ஆத்மா மட்டும்தான் கர்த்தருக்கு தேவை, பாவ ஆத்மா அல்ல. நமக்குள் இருக்கும் பாவத்தை நீக்கிவிட்டு நாம் எப்பொழுது பரிசுத்தமாகிறோமோ அப்பொழுது மட்டும்தான் கர்த்தரை நம்மால் தரிசிக்க முடியும். ஏன்? தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். அவருக்கு தேவ சாயல் இருக்கிறது. தேவ சாயல் இருப்பவர்கள் பரிசுத்தராய் இருப்பீர்கள். நாம் தேவனை போலவே இருப்போம். அப்படி என்றால் நாம் தேவ சாயலை இழக்கும் பொழுது பரிசுத்தத்தையும் இழந்து போகிறோம். நாம் தேவ சாயலை எப்பொழுது இழக்கிறோம்? பாவத்தை செய்யும் பொழுதுதான் தேவ சாயல் நம்மை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஆதியாகமம் 1:27 கூறுகிறது, மனிதனை கர்த்தர் தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அப்படி என்றால் தேவனை போலவே சிருஷ்டித்தார். தேவன் யார்? பரிசுத்தர். அவரை போன்ற பரிசுத்தம் தான் மனிதனுக்குள்ளும் காணப்பட்டது. ஆனால் எப்பொழுது அந்த பரிசுத்தத்தை இழந்தான்? சர்ப்பத்தினுடைய பேச்சை கேட்டு எப்பொழுது பாவத்திற்குள்ளானானோ, எப்பொழுது தேவனுடைய கட்டளையை மீறினானோ அப்பொழுதுதான் அவனை விட்டு பரிசுத்தம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. எப்பொழுது பாவம் செய்தானோ அப்பொழுது அவன் பரிசுத்தத்தை இழந்தான். கர்த்தருடைய பரிசுத்தமான பேச்சை கேட்க முடியவில்லை. அவனுடைய ஆவிக்குரிய செவிகள் அடைக்கப்பட்டது, மாம்சத்திற்குரிய செவிகள் திறந்தன. ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டது, மாம்சத்திற்குரிய கண்கள் திறக்கப்பட்டன. கர்த்தரை காண முடியவில்லை. ஏன்? பரிசுத்தம் இழந்து போனான். நாம் பரிசுத்தராய் இருக்கிறோமா? பரிசுத்தத்தை இழந்து போவதற்கு காரணம் என்ன? பாவம் செய்கிறோம். எது பாவம்? மத்திய 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூறுகிறது, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நாம் எதை மீறினால் பாவம்? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். ரோமர் 7:7 ஒருவர் வாசிக்கலாமா? ரோமர் 7:7. ரோமர் 7:7. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. போதும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம
ரோமாபுரிக்கு நிருபம் எழுதும்போது கூறுகிறார், நியாயப்பிரமாணம் பாவம் அல்ல. ஏன்? நியாயப்பிரமாணத்தின் மூலம்தான் நான் பாவம் என்றால் என்ன என்று கற்றுக்கொண்டேன். அப்படி என்றால் நியாயப்பிரமாணத்தில் தான் எது பாவம் என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த நியாயப்பிரமாணத்தை நாம் எப்பொழுது மீறுகிறோமோ அப்பொழுது பாவத்திற்குள்ளாக்கப்படுகிறோம். பாவத்திற்குள்ளாக்கப்பட்டால் தேவனுடைய பரிசுத்த சாயலை இழந்து போகிறோம். கர்த்தரை தரிசிக்க முடியாது. கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று எதை கூறுகிறார்? இப்பொழுது நாம் தரிசிக்கிறதல்ல, சதா காலங்களிலும் பரலோக ராஜ்யத்தில் நாம் கர்த்தரை தரிசிக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் தேவை. அந்த பரிசுத்தம் பூமியில் இருக்கும் பொழுது நம்மிடம் இல்லை என்றால் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் செல்ல முடியாது. அப்பொழுதுதான் நாம் கர்த்தரை தரிசிக்க முடியாது. இந்த நியாயப்பிரமாணம் என்பது என்ன? யெகோவா என்னும் நாமத்தினால் மோசேக்கு வெளிப்பட்ட கர்த்தர் சீனாய் மலையில் மோசேக்கு 10 கற்பனைகளையும் ஒரு சில உணவு முறைகள் போன்ற கட்டளைகளையும் கூறினார். இதுவே நியாயப்பிரமாணம். 10 கற்பனைகள், உணவு முறைகள் என்றால் மோசேயின் காலத்துக்கு முன்பதாக மனிதன் யாரை வேண்டும் என்றாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். தன்னுடைய தாயை திருமணம் செய்தவர்கள் உண்டு, ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகள் கொண்டவர்களும் உண்டு. அதனை மாற்றித்தான் கர்த்தர் சட்ட திட்டங்களை கொண்டு வந்தார். அதுதான் நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தை நாம் எப்பொழுது மீறுகிறோமோ அப்பொழுது பாவத்திற்குள்ளாக்கப்படுகிறோம். இன்று நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு புஸ்தகம், மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17, 18 வாசியுங்கள். மத்தேயு 19, 17. ஒரு ஐஸ்வர்யவான் கர்த்தரிடத்தில் வந்து எவ்வாறு நித்திய ஜீவன் அடையும்படி நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு 18ஆம் வசனத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஒரு வாசியுங்கள். அவர் அவனை நோக்கி, அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இத்தனை கற்பனைகளை நாம் கை கொண்டால் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளலாம். எவ்வாறு பரிசுத்தத்தை நாம் அடைவோம் அப்பொழுது நித்திய ஜீவன் நம்மால் சுதந்திரிக்கப்படும். இந்த கற்பனைகள் எல்லாம் மோசேயை கர்த்தர் கொடுத்த அதே கற்பனைகள் தான். கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயை கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இவைகளை நாம் மீறாமல் நாம் இவைகளை கை கொண்டிருக்கிறோமா? முதலாவதாக களவு செய்யாதிருப்பாயாக. இங்கிருக்கும் யாரும் ஒருவர் கூட திருடி இருக்க மாட்டோம். நமக்கு திருட்டு பழக்கம் எதுவும் கிடையாது, அப்படி தான் நினைத்திருக்கிறோம். ஆனால் எனதருமை தேவசனமே, நாம் திருடுகிறோம். ஆலயத்தில் 8:30 ஆராதனை என்றால் எத்தனை மணிக்கு நாம் ஆலயத்திற்குள்ளாக வருகிறோம்? தேவனுக்கு என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட நேரம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் நம்முடைய கர்த்தர். ஆலயத்தில் 8:15 பாடகர் குழு துதிகளை ஆரம்பிக்கும் பொழுது யார் வருகிறார்? பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்திற்குள் உலாவுகிறார். மணவாளன் வரும் பொழுது மணவாட்டி ஆயத்தமில்லை என்றால் எவ்வாறு மணவாட்டியை சேர்த்துக் கொள்வார்? கர்த்தர் யாருக்காகவும் காத்திருக்க மாட்டார். அந்த கன்னிகைகளை மணவாளனுக்காக காத்திருந்தார்களே அன்றி மணவாளர் அந்த 5 கன்னிகளுக்காக காத்திருக்கவே இல்லை. கர்த்தர் வரும் பொழுது நாம் அவருக்காக காத்திருக்க வேண்டும். அவரல்ல நமக்காக காத்திருக்க வேண்டியது. நாம் தான் அவருடைய பணிவிடைக்காரர்கள். அவர் நம்முடைய எஜமான். அவர் வரும் பொழுது நாம் இங்கு காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திராமல் போறதுதான் நாம் செய்கிற பாவம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் திருடுகிறோம். இதைதான் களவு செய்யாதிருப்பாயாக கர்த்தர் சொல்லுகிறார். மாம்சத்தின் ரீதியாக, ஆவிகளை ரீதியாக பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நேரத்தை நாம் திருடுகிறோம். எனவே நாம் திருடர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய நேரத்தை திருடுகிறதுனால் நாம் பாவத்திற்குள்ளாக்கப்படுகிறோம். 10 கற்பனைகள் ஒன்றை நாம் கடைபிடிக்கவில்லை. இப்படி திருடர்களாக இருக்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம் ஒரு அருமையான வசனத்தை கூறுகிறது. கர்த்தர் யாராவது ஒரு வாசியுங்கள். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி
வேறொன்றுக்கும் வரான். போதும். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நாம் கர்த்தருடைய நேரத்தை திருடுகிறோம், களவு செய்கிறோம், எனவே திருடர்களாக இருக்கிறோம். நாம் எவ்வாறு இருக்கிறோம்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும், கொலை பாதகம் என்று வேத வசனம் கூறுகிறது. ஆனால் நாம் யாரையும் குத்தி கொலை செய்யவில்லை, யாரையும் விஷம் கொடுப்பது அப்படி எந்த பழக்கமும் நமக்கு கிடையாது. அப்படி என்றால் எதை வைத்து? திருமறை என்பது சத்தியம். சத்தியம் கூறுகிறது திருடன் கொலை பாதகனாய் இருக்கிறான். என அருமை தேவசனமே, மாம்சத்தின் ரீதியாக நாம் யாரையும் கொல்லவில்லை என்றும் ஆவிக்குரிய ரீதியாக நாம் கொல்லுகிறோம். நாம் யாரை கொல்லுகிறோம்? நம்மை நாமே கொல்லுகிறோம். பாவம் செய்வது நிமித்தம் ஆத்மா பாவத்திற்குள் ஆக்கப்படும். இந்த ஆத்மா மரணம் சம்பவிக்கும், அதாவது நரகத்திற்கு செல்லும். நம்முடைய ஆத்மாவை நாமே கொல்கிறோம். நாம் பாவம் செய்வது நிமித்தம் நம்முடைய சொந்த ஆத்மாவை நாம் தாமே நரகத்திற்கு கொண்டு செல்கிறோம். அப்படி என்றால் நாம் யார்? கொலை பாதகர்கள். களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக என்று கர்த்தர் கூறுகிறார். ஆனால் 2 கற்பனைகளை நாம் மீறுகிறோம். அடுத்தது மத்தேயு 5:28. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. ஒரு ஸ்திரீயை நாம் எப்பொழுது தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறோமோ, எப்பொழுது நாம் மாம்சத்திற்குரிய ரீதியாக தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறோமோ, அப்பொழுது அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்று கர்த்தர் கூறுகிறார். விபச்சாரம் செய்கிறானோ அது செய்வானோ என்றல்ல, செய்தாயிற்று. அதாவது நாம் பார்ப்பதற்கு முன்னதாகவே விபச்சாரம் செய்தாயிற்று என்று கர்த்தர் மத்தேயு புத்தகத்தில் கூறுகிறார். இதில் நாம் எத்தனை கற்பனைகளை நாம் இருக்கிறோம்? இச்சையாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 2 கற்பனைகள். நாம் இச்சிக்கும் பொழுது ஒருவரோடு விபச்சாரம் செய்கிறோம் என்று திருமறை கூறுகிறது. மொத்தமாக களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 4 கற்பனைகளை நாம் மீறி இருக்கிறோம். அடுத்ததாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. யார் பொய் சொல்வதே இல்லை என்று தைரியத்தோடு கூற முடியுமா? ஒருவராவது. நமக்கே தெரிகிறது நாம் பொய் கூறுகிறோம் என்று. அப்படித்தான் தேவனுடைய கற்பனைகளை நாம் கீழ்ப்படுகிறோமா? கற்பனை சொல்கிறது பொய் மாத்திரம் அல்ல, பொய் சாட்சி கூறலாம். பொய் சாட்சி கூறக்கூடாது. ஒருவருக்கு எதிராக பொய்யான சாட்சிகளை நாம் ஒருபோதும் கூறக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் மாத்திரம் தான் கூற வேண்டும். பொய்யாக ஒரு வார்த்தையும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது. ஏன்? இது நாம் வாசிக்க கேட்ட 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி மனசாட்சியின் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே எல்லா வஞ்சிக்க ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். பிற்காலங்களில் மனசாட்சியின் சூடுண்டு பொய்யருடைய மாயத்தினால் சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். அதாவது தேவனுடைய வழியை விட்டு விலகி போனார்கள். அப்படி என்றால் பரிசுத்தத்தை இழந்து போனார்கள். பொய்யை சொல்லுகிற மாயர் காரணமாக வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசு உபதேசங்களும். அப்படி என்றால் பொய் பேசுகிறவருக்குள் எப்பேற்பட்ட ஆவி இருக்கிறது? கர்த்தருடைய பரிசுத்த ஆவி அல்ல, வஞ்சிக்கிற ஆவியும் பிசாசுடைய உபதேசமும் பொய் பேசுகிறவர்கள் நாவுகள் இருக்கிறது என்று திருமறை சொல்லுகிறது. சத்தியம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் தான் நாம் கூற வேண்டும். அதை விட்டு பொய் சொன்னால் நமக்குள் என்ன இருக்கிறது? வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசுடைய உபதேசங்களும் தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக அவரை கொலை செய்யும் பொழுது என்ன கொண்டு வந்தனர்? பொய் சாட்சிகளை கொண்டு வந்தனர். ஏகப்பட்ட பொய் சாட்சிகள், ஏராளமான பொய் சாட்சிகள்.
எத்தனையோ பொய் சாட்சிகளை கூறினார்கள் என்று திருமறை சொல்லுகிறது. ஆனால் ஒன்றிலும் கூட கர்த்தரை கொலை பாதகர்களை தீர்க்கும்படி ஒரு பொய் சாட்சியுமே உண்மையாக அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய காயபா ஒரு விஷயம் கேட்கிறார். நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், இப்பொழுது நான் ஆம் என்று உண்மையை சொன்னால் என்னை கொண்டு போடுவார்கள், இல்லை என்று சொன்னால் உயிர் தப்பலாம், சிறிது காலம் கூட நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம். ஆனால் கர்த்தர் பொய்யை கூறிவிட்டால் அவர் 10 கற்பனைகளை ஒன்றை மீறுகிறார், பொய் சாட்சி கூறுவதாக ஆகிவிடும். எனவே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ சொல்லுகிறபடி நீர் சொல்லுகிறபடி நான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதான், அவரை போல நாம் மாற வேண்டும். பொய் கூறாமல் உண்மையை மட்டும்தான் கூற வேண்டும். உள்ளதை உள்ளபடியும் இல்லதை இல்லபடியும் கூற வேண்டும். சத்தியம் போடக்கூடாது என்று கர்த்தர் கூறியிருக்கிறார். நாம் சொல்லுகிறது உண்மை என்று அடுத்தவர்கள் நம்பினாலும் பரவாயில்லை, நம்முடைய சுயத்திற்காக நாம் உள்ளதை உள்ள போலதான் கூற வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதனால் பாவம் செய்யாமல் பொய் கூறாமல் இருக்க முடியாது என்று எல்லோரும் நினைப்பார்கள். ஆனால் சங்கீதத்து புஸ்தகம் 141 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது தாவீது கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார், என்னுடைய நாவிற்கு காவல் வையும் என்று. சங்கீதம் 141 3 வசனத்தை ஒரு வாசிக்கலாமா? கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக் கொள்ளும். 4 வசனம் கூட என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதையும், ஏனென்றால் துன்மார்க்கத்திற்கு ஒருவேளை நான் இணங்கிவிட்டால் வாயிலிருந்து பொய் வார்த்தைகள் வந்துவிடும். எனவே என்னுடைய வாய்க்கு கர்த்தாவே நீர் காவல் வையும். தாவீதை போல நாம் தினந்தோறும் ஜெபிக்கிறோமா? நம்முடைய நாவுக்கு காவல் வைக்குமாறு ஜெபிக்கிறோமா? வாயிலிருந்து பொய் சாட்சிகள், பொய் பேச்சுகள், தவறான வார்த்தைகள் வரக்கூடாது என்று ஜெபிக்கிறோமா? அப்படி முழு உள்ளத்தோடு நாம் ஜெபித்திருந்தால் நம்முடைய வாயிலிருந்து பொய்யான வார்த்தைகள் ஒருபோதுமே வராது. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருப்பார், நம்முடைய வாய்க்கு கர்த்தர் காவல் வைப்பார். எனவே எத்தனை கட்டளைகள் மீறுகிறோம்? 7 கட்டளைகள். கர்த்தர் ஐஸ்வர்யவானோடு கூறிய கட்டளைகள் 7. அடுத்ததாக உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது எப்பேற்பட்ட கற்பனை? யாத்திராகமம் 20:12 வாசியுங்கள். யாத்திராகமம் 20:12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நீ என்ன செய்ய வேண்டுமா? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ண வேண்டுமா? இதுவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முதலாம் கற்பனை என்றும் திருமறை சொல்லுகிறது. நம்முடைய தகப்பனையும் நம்முடைய தாயையும் நான் கனம் பண்ண வேண்டுமா? இதில் கீழ்ப்படிய வேண்டும் என்று கூறவில்லை. எனவே கீழ்ப்படிய கூடாது என்றல்ல, நாம் அவர்களை கனப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறது. நாம் எவ்வாறெல்லாம் கனவீனப்படுத்துகிறோம்? அவருடைய வயது அடிப்படையில். அவர்கள் வயது சென்றவர்கள் ஆகும் பொழுது நாம் அவர்களை கனவீனப்படுத்துகிறோம். வயதான தாய்மார் தந்தை இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு அறிவு இல்லை. இப்பொழுது உள்ள எங்களுக்கு மட்டும்தான் இதை பற்றின எண்ணம், இதை பற்றியுள்ள அறிவு உள்ளது, உங்களுக்கு கிடையாது என்று கூறுகிறார்கள். இதுதான் கனவீனம். இது 10 கற்பனைகள் ஒன்றான உன் தகப்பனை உன் தாயை கனம் பண்ணுவாய் என்கின்ற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கற்பனையை நாம் மீறுகிறோம். நாம் நம்முடைய தகப்பனை தாயை எப்படி பார்க்க வேண்டும்? கனத்தோடு பார்க்க வேண்டும். அவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். எல்லோருக்கும் முன்பதாக இழிவாக பேசுவது தவறான செயல். எல்லோருக்கும் முன்பாக நம்முடைய தாய் தகப்பன்மாரை கனவீனப்படுத்துவது, அதாவது விளையாட்டுக்காக நாம் பேசினாலும் அவர்கள் ஒரு நிமிடம் அல்லது ஒரு நொடி அவர்கள் வருத்தத்தோடு அல்லது வீரப்பட்ட அதை பற்றி சிந்தித்தால் கர்த்தர் நியாயம் தீர்த்து விடுவார். கர்த்தர் யார் அவர்களை இழிவுபடுத்தினார்களோ அவர்களை நியாயம் தீர்த்து விடுவார். எனவே நாம் நம்முடைய தகப்பனையும் நம்முடைய தாயையும் கனப்படுத்த வேண்டும் என்று திருமறை சொல்லுகிறது. கடைசியாக கர்த்தர் கூறுகிறார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக.
இத்தனை கற்பனைகளையும் கூறிவிட்டு, அதாவது கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக என்று இத்தனை பொய் சாட்சி, தகப்பனை தாயை கனம் பண்ணது, இத்தனை கற்பனையும் கூறிவிட்டு கடைசியாக ஒன்று மாத்திரம் கர்த்தர் கூறுகிறார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதை. நம்மிடத்தில் நாம் எவ்வளவாக அன்பு வைத்திருக்கிறோம்? நம்முடைய சொந்த பொருட்களை நாம் இச்சிப்போமா? நம்முடைய சொந்த பொருட்களை நாம் திருடுவோமா? அதுக்கு பேர் திருட்டல். அப்படி இருக்கும் பொழுது பிறரோடு நாம் நம்மை எவ்வாறு சிநேகிக்கிறோமோ அவ்வளவாக சிநேகித்தால் அவர்களிடமிருந்து ஒரு பொருளை அவர்களுடைய பர்மிஷன் இல்லாம நம்ம எடுக்க மாட்டோம். அப்படிதான், அவர்களுக்கு தெரியாமல் நாம் எடுக்க மாட்டோம். அப்பொழுது திருடாமல் இருப்போம். அவர்களை இச்சையான கண்களோடு நாம் பார்க்கவே மாட்டோம். எப்பொழுதும் சகோதரன் சகோதரி என்ற கண்களோடு தான் பார்ப்போம். அவர்களுடைய பொருட்களை நாம் இச்சிக்க மாட்டோம். அவர்களுக்கு விரோதமாக பொய் சாட்சிகள் கூற மாட்டோம். அவர்களுக்கு விரோதமாக நாம் பொய் சாட்சிகள் கூற மாட்டோம். நம்முடைய தந்தை தாயினை நாம் கனப்பட்டோம். அவர்களை நம்முடைய தாய் தந்தையை நாம் நம்மை போல சிநேகித்தால், நம்மை எவ்வாறு சிநேகிக்கிறோம் அது போல சிநேகித்தால் அவர்களை நாம் கனவீனப்படுத்தவும் மாட்டோம். எனவே நான் கர்த்தர் இதை கடைசியாக கூறுகிறார். இத்தனை கற்பனைகளை கூறிவிட்டு இதில் ஒன்றை நீ கைப்பற்றாமல் போனாலும் பரவாயில்லை, கடைசியாக உள்ளதை நீ கைப்பற்றினால் இதுக்கு முன்னதாக கூறப்பட்டுள்ள எல்லாவற்றையும் உன்னால் கைப்பட முடியும் என்று கர்த்தர் கடைசியாக இதனை கூறுகிறார். ஆனால் இதிலும் சில பேர் உண்டு, எனக்கு சுத்தமாக பிடிக்காது, கண்ணாடியின் முகத்தை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்கும், நான் எதற்காக ஜீவிக்கிறேன் என்று தன்னை தானே வெறுக்கிறவர்களும் உண்டு. தன்னை தான் சிநேகிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, வெறுக்கிறவர்களும் உண்டு. ஏதற்கு செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு நல்லதான ஒரு சரீர அமைப்பையும் நல்லதான ஒரு அழகையும் தந்திருக்கிறார். நல்ல அறிவு, நல்ல நினைவாற்றல், நல்ல திறமையை தந்திருக்கிறார். நாம் நாமே வெறுத்தோமானால் பிறரை நாம் நம்மை போல எவ்வாறு சிநேகிக்க முடியும்? நம்மை எவ்வாறு வெறுக்கிறோமோ அதே போல்தான் பிறரையும் நாம் வெறுப்போம். அப்படி இருந்தால் அதற்கு முன்னதாக சொல்லப்பட்ட எல்லா கற்பனைகளையும் நாம் மீறுவோம். அப்படிதான். அப்படி என்றால் நாம் பாவத்திற்குள்ளாக்கப்படுவோம். பரிசுத்தம் நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும். பரிசுத்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் கர்த்தர் நம்மை உதிக்க மாட்டார். கர்த்தருடைய மகிமை நம்மை உதிக்காது, அவருடைய மகிமை நம் மீது காணப்படாது. பரிசுத்தமாக்கப்பட்டால் தான் நாம் கர்த்தருடைய பரிசுத்த ஜனம் என்று அழைக்கப்படுவோம். இந்த உலகத்திலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜனம். யாருடைய ஜனம்? கர்த்தருடைய பரிசுத்த ஜனம். நம்மை பரிசுத்தமாக்குவது யார்? கர்த்தர் மாத்திரம்தான். இந்த நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதல் தான் கர்த்தருடைய மரணம். கர்த்தருடைய மரணமும் உயிர்த்தெழுதல். கர்த்தர் நமக்காக தான் மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று கூறுகிறோம். கர்த்தருடைய மரணத்துக்கு முன்பு, அதாவது நியாயப்பிரமாணம் இருக்கும் வரை நாம் ஒரு வேளை பாவம் செய்திருந்தால், துணிகரமாகவோ தெரியாமல் செய்திருந்தால், ஆசாரியன் மூலமாக தான் அந்த பாவத்தை பலியிட்டு நிவாரணம் செய்ய வேண்டும். அதாவது நம்மால் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு நம்மால் விட முடியாது. ஒருவருடைய சகாயம் நமக்கு வேண்டும், அதுவும் பரிசுத்தவானுடைய ஒரு சகாயம். ஆனால் கர்த்தருடைய மரணம் உயிர்த்தெழுதல் பிறகு தேவாலயத்தின் திரைச்சலை இரண்டாக கிழிந்தது. அப்படி என்றால் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரகாரத்திற்கும் இடையிலான அந்த தடை மாறிவிட்டது. அப்பொழுது கர்த்தரை நாமே முகமுகமாக தரிசிக்க முடியும். கர்த்தரிடம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட முடியும். கர்த்தர் தாமே நம்முடைய பாவங்களை நமக்கு நீக்கி நம்மை பரிசுத்தமாக்குவார். ஒருவருடைய தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டார். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர் இறக்க வருவார். சிலர் அறிக்கை செய்வதை மட்டும்தான் எண்ணத்தில் வைத்திருக்கிறார்கள், விட்டு விடுதலோ மறந்து விடுகிறார்கள். இப்பொழுது ஒருவேளை பொய் கூறியிருப்பார்கள். வீட்டுக்கு போன பிறகு பொய் கூறுனேன் என்று தெரியும். கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்பார்கள். ஆண்டவரை தெரியாமல் உங்களுடைய கட்டளையை மீறிவிட்டேன். பின்னதாக வரும்பொழுது அதே மனிதரிடம் அதே பொய்யை மறைப்பதற்காக ஒருவேளை வேறொரு பொய்யை கூற வேண்டியதாக இருக்கும். அப்பொழுது மீண்டுமாக அதே பாவத்தை செய்கிறார். மறுபடியும் இதே போல் பாவம் செய்தால் அவர் பாவத்தை அறிக்கையிடுகிறார், ஆனால் விட்டு விடுகிறாரோ? அதே போல நாம் காணப்படுகிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுகிறோம், ஆனால் விட்டு விடுகிறதில்லை. கர்த்தர் நாம் விட்டுவிட வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார். அப்பொழுதுதான் கர்த்தரால் நம்மை பரிசுத்தமாக்க முடியும். கர்த்தரால் மாத்திரமே நம்மை பரிசுத்தமாக்க முடியும். அவரால் மட்டும்தான் நம்முடைய பாவங்களை கழுவ முடியும். எனவே எனதருமை தேவஜனமே, கர்த்தருடைய பரிசுத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய மகிமை நம்மை உதிக்க வேண்டும். இந்த உலகம் பொல்லாத உலகம். இந்த உலகத்தை சுற்றிலும் இருள் சூழ்ந்திருக்கிறது, காரிருள் சூழ்ந்திருக்கிறது. அதாவது
இந்த உலகம் முழுவதுமாக பிசாசுடைய கைகளில் மட்டும்தான் இருக்கிறது. ஏன் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி விட்டு பிசாசு கூறுகிறான், இந்த உலகம் அதனுடைய எல்லாம் என்னுடையது, நீ என்னை வழிபட்டால் உனக்கு தருவேன் என்று. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னாரா? இல்லை, அது உன்னுடையதல்ல, என்னுடையது அல்லது பிதாவுடையது என்று சொன்னாரா? இல்லை. அவருக்கு நன்றாக தெரியும் இந்த உலகம் பிசாசின் கையில் தான் இருக்கிறது. எனவே தான் பிசாசுக்கு எதிராக ஒன்றும் அவர் கூறவில்லை. அந்த பாவம் நிறைந்த இருள் சூழ்ந்த உலகத்திலிருந்து கர்த்தர் தமக்காக ஒரு கூட்ட ஜனம் சிறுகாலம்தான் இருக்கிறது என்று திருமலை சொல்கிறது. ஆனால் அந்த சிறுகால கூட்டம் கூட எப்படி இருக்கிறது? பரிசுத்தமாக இருக்கிறது, கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தமாக இருக்கிறது. அப்பொழுதுதான் கர்த்தரை நம்மால் தரிசிக்க முடியும். தரிசிப்பதில் எங்கு? இங்கு உலகத்தில் மாத்திரமல்ல, நித்திய காலமாய் நாம் ஜீவிக்க போகிற பரலோகத்தில் கர்த்தரை தரிசிக்க வேண்டும் என்றால், பரலோகத்தில் பங்கடைய வேண்டும் என்றால் பரிசுத்தம் நம்மில் காணப்பட வேண்டும். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம், நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவோம். அப்பொழுதுதான் கர்த்தரால் நம்மை பரிசுத்தமாக்க முடியும். அனைவரையும் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். ஆமென். செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமான இந்த ஆராதனை முடிவிலே தேவன் இந்த இடத்திலே எங்களை அழைத்து வந்து ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொண்டு தேவ சமூகத்திலே ஜெபத்தை ஏறெடுத்த பொழுது, துதித்த பொழுது, சத்திய வசனங்களை கேட்ட பொழுது ஆண்டவர் எங்களோடு இடைப்பட்டபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, நல்ல கிருபைகளை எங்களுக்கு தாரும். ஜெப வாஞ்சையை, ஜெப ஆவியை ஆண்டவர் எங்களுக்கு தரும்படியாக வசனங்கள் மூலமாக, கற்பனைகள் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மைகளை அடைந்து கொள்ள கிருபை தாரும். தகப்பனே, ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு என்று ஸ்தோத்திரத்தோடு போக்கிலும் பலத்திலும் பாதுகாத்துக் கொள்ளும். திருச்சபை ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, பலவீனத்தோடு காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை தான் தந்து ஆலயத்திலே வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கிருபை தாரும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்டவரே, பள்ளிக்கூடங்களிலே, கல்லூரியிலே படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே, இன்றைய தினத்தில் எக்ஸாம் தேர்வுகள் நடைபெறுகிறது, போட்டிகள் நடைபெறுகிறது. அனைத்து பிள்ளைகளும் அதில் கலந்து கொள்ளவும், எல்லா சங்கத்தை சார்ந்தவர்கள் அதில் கலந்து கொள்ள ஆவியானவர் தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, சத்தியத்தை போதித்தபடிய மகனுக்காக ஜெபிக்கிறோம். வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும், ஆலயத்திற்கு எழுதி பிரகாசிக்க, அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, திருச்சபையில் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்தும். ஜெனரேட்டர் வாங்க, கீபோர்டு வாங்க, உதவி தொகை கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த கிருபை கூட இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்த கிருபை தாரும். வருகின்ற சனிக்கிழமையில் நடைபெறுகின்ற உபவாச கூட்டத்திலே அனைத்து பிள்ளைகள் கலந்து கொண்டு இடத்திலே ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்த கிருபை தாரும். உம்முடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே. ஆமென்.